Hello, namaste. Hello, this is your English class, Ratangam. Take your English book. Take book page number 125. Book page number 124. And the rhymes varaikum and the song idu varaikum poem varaikum complete pannipom. Social responsibility varaikum complete pannittom. Illadama complete pannittingala? Nyabagam iruka? Okay, you all remember that story? Okay, cleaning is the main thought. அதுதான் வந்து main thought இதனுடைய இது இல்லையா? Okay, அது வரைக்கும் complete பண்ணிட்டோம். Next we want to continue the book page number 125. What is mean by responsible? Responsible னா என்ன? Responsible னா என்ன? In charge of. அதாவது அந்த இதுக்கு நம்ம தான் பொறுப்பு. In charge, அதாவது responsible நீ தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்றோம் இல்லையா? in charge of. Next proud னா glad, happy. glad னா happy, proud னா பெருமை, proud of you உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. Okay, the next reduce என்ன make something less. reduce பண்றதுன்னா என்ன குறைக்கிறது. Okay, கம்மி பண்றது. wow, அதாவது இது w போட்டா wow அப்படி, ஆனா இத pronunciation wow அப்படினா pledge எடுக்கிறது. Okay, promise பண்றது. next welfare அப்படினா comfort and security, அதாவது ஒரு பாதுகாப்பு, செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி, வெல்ஃபேரா கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 125ல A1 answer the following questions. First one, when does the world become green? எப்ப வந்து இந்த உலகம் வந்து பசுமையா மாறும்னு சொல்லி சொன்னேன், டீச் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா? ஓகே, the world இப்ப when does ன்னு கொடுத்திருக்காங்க, இப்ப did ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா became ன்னு வந்துரும், become வந்து became ஆ மாறிடும். when does ன்னு கொடுத்திருக்காங்க, சோ நம்ம இதுல என்ன ஆட் பண்ணனும்னா yes மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகே, the world becomes green எப்போ அப்படினா when we keep our surroundings clean. நம்மளுடைய சுற்றுப்புறத்தை எப்ப நம்ம தூய்மையா வச்சிருக்கோமோ அப்ப வந்து நம்மளுடைய உலகம் வந்து பசுமையா மாறிட்டு இருக்கும். நம்ம இது வந்து பசுமை உலகமா மாறிட்டு இருக்கும். ஓகே, the world becomes green எப்ப நம்மளுடைய உலகம் வந்து பசுமையா மாறும்னா when we keep our surroundings clean. நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பா green சுத்தமா வச்சிருக்கும் போது தான் அது வந்து பசுமையா மாறும். ஓகே, the second one, who is responsible for the society? ரெஸ்பான்சிபிள் என்ன சொன்னேன், in charge of. யார் பொறுப்பு இந்த சொசைட்டில, இந்த சமுதாயத்துல நடக்கிற நல்லது கெட்டதுங்களுக்குலாம் பொறுப்பு யாரு? நம்ம தான். we all are responsible for that one. each incident we all are responsible இல்லையா? ஒவ்வொரு செயல்களுக்குமே நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு. இல்லது அவன் தப்பு, நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா இரு, அப்புறமா ஒருத்தவங்களை பார்த்து நீ செய்யறது தப்புன்னு சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொறுப்புகளை, தன்னுடைய கடமைகளை கரெக்டா பண்ணோம்னாலே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே யூஸ்வல் கரெக்டா நடந்துட்டு இருக்கும் இல்லையா? சோ இங்க என்ன பண்ணுவோம், everyone is responsible for society. எதுக்கு ஒவ்வொருத்தரும் பொறுப்பு? சொசைட்டி, இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொருத்தரும் தான் வந்து பொறுப்பு. சொசைட்டி. நெக்ஸ்ட் third one, when do you feel proud? எப்ப நீ பெருமையா ஃபீல் பண்ற? proudனா பெருமை. எப்ப நீ பெருமையா ஃபீல் பண்ற? I feel proud when I feel proud when I keep the surroundings clean, the
surroundings clean, putting the litter, litter na குப்பை கண்ணா, putting the litter in a trash can. Trash can குப்பை தொட்டி. குப்பையை வந்து நான் எப்ப குப்பை தொட்டியில போடுறனோ trash can. trash can அப்படினா dustbin அப்படினு அர்த்தம் கண்ணா. trash can அப்படினா dustbin அப்படினு அர்த்தம். சரியா? ஓகே. I feel proud. எப்ப நான் பெருமையா ஃபீல் பண்றேனா when னா பொழுது பொழுது ஓடும் பொழுது வரும் பொழுது போகும் பொழுது அப்படி சொல்றோம் அந்த பொழுதுன்னு சொல்றாரு பொழுது I keep the surroundings clean. அதாவது என்னுடைய சுற்றுப்புறத்தை நான் தூய்மையாக வைத்திருக்கும் பொழுது அந்த when னா அந்த பொழுது ஓகே வைத்திருக்கும் பொழுது பொழுதும் putting the litter னா குப்பை ஓகே putting the litter in a trash can குப்பை தொட்டியில குப்பையை போடும் பொழுதும் நான் வந்து பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படினு சொல்லி ஓகே you copy down first copy down பாஸ் பண்ணிடுங்க வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் fourth one what should we vow for நாம என்னன்னு சொல்லி pledge எடுத்துக்கணும் vowனா pledge ன்னு படிச்சோம் ப்ராமிஸ் பண்ணிக்கணும் இது என்னன்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கணும் அப்படினு சொல்லி pledge எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னேன் we should vow to social welfare அதாவது we should should vow to social welfare சமூக அக்கறையோட நம்ம வந்து செயல்படணும் ஓகே செயல்படுவேன் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நான் செயல்படுவேன் அப்படினு சொல்லி நாம ஓத்னா வந்து vow அப்படினா pledge எடுத்துக்கிறதுக்கண்ணா குறிக்கோள் எடுத்துக்கிறது சரியா அது எடுத்துக்கணும் அப்படினு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் fifth one are you the first to protect the nature நாம ஃபர்ஸ்ட் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா எஸ் ஆர் நோ எஸ் எஸ் I am the நானே வந்து முதல் ஆளா இருக்கிறேன் first to protect the nature நானே முதலாளா இருக்கிறேன் இயற்கையை பாதுகாக்கிறதுல நாங்க ஒவ்வொருத்தரும் முதலாளா இருக்கணும் ஓகே finished copy down do fast shall I rub the board B1 pick out the rhyming words and write it already given here some rhyming words you pick out and write down in the box first one green clean second one human can next will ill next welfare care shall I rub it page number 126 page number 126 will I take it this is grammar kana ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் நல்லா இருக்கும் இது பாருங்க past perfect tense is used to show that something happened before another action in the past அதாவது past perfect tense அப்படினா என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா past perfect tense பத்தி இப்ப பார்க்க போறோம்னா past perfect tense அப்படினா என்னன்னு கேக்குறீங்கன்னா
ஒரு ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிக்கு அதுக்கு முன்னாடியே நடந்த நிகழ்ச்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தது இல்லையா, கொரோனாவுக்கு முன்னாடியே ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அந்த லீவ் விட்டது தான் அந்த கொரோனாவுக்கு முன்னாடியே நமக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி. சரியா, கொரோனாக்கு முன்னாடியே ஆனுவல் டே செலிப்ரேட் பண்றோம். அப்போ அந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து கொரோனாக்கு முன்னாடியே. அப்போ அந்த ஆனுவல் டே அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா ஆனுவல் டே, இது கொரோனா வந்தது அது முடிஞ்சிருச்சு. கொரோனா டே வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் முடிஞ்சது பேர் தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றது. பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஸ் டு ஷோ தட் சம்திங் ஹேப்பன்ட் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் இன் தி பாஸ்ட். ஒரு விஷயம், ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் நடக்கிற நிகழ்ச்சி தான் அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றது. ஐ கேன் ஆல்சோ பி யூஸ்ட் டு ஷோ தட் சம்திங் ஹேப்பன் பிஃபோர் எ ஸ்பெசிஃபிக் டைம் இன் தி பாஸ்ட். பர்டிகுலரா அந்த நடந்த இதுதான் சொல்றது. we know the forms of the verbs they are. என்ன பாருங்க, present, past, past participle, present participle. இதுல வந்து பாருங்க leave, leaves, left, left, leaving. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். The past perfect tense na the past participle form is used in past perfect tense. இந்த past இதுல வந்து மூணு இதா வருது. past perfect tense பத்தி இப்ப பார்க்க போறோம். இந்த auxiliaryல வந்து என்ன யூஸ் பண்ண, auxiliary verbsல என்ன யூஸ் பண்ண போறோம்னா hadன்றது தான். past perfect tenseனாலே கண்டிப்பா had யூஸ் பண்ணனும். அதே மாதிரி past participleல இருக்கிற இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணனும். சரியா, go, went, gone அப்படினா இப்ப gone தான் இருக்கணும். I had gone the station. அதாவது இந்த லெஃப்ட்ன்றதுக்கு பதிலா நம்ம இடத்துல gone கோ போட்டுறோம்னா இந்த இடத்துல வந்து go, goes, went, go, went, gone. இங்க வந்து going அப்படி வந்திருக்கும். சரி, இப்ப லீவுக்கு கொடுத்தனால லீவ், லீவ்ஸ், லெஃப்ட், லெஃப்ட், லீவிங்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஈட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈட், ஈட்ஸ், ஏட், ஈட்டன், இங்க ஈட்டிங். புரியுதா கண்ணே? ஏன்னா இப்ப நீ 5th ஸ்டாண்டர்ட் இந்த அளவுக்காவது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஓகே. இப்போ ஆக்சிலரி வெர்ப்ஸ்ல இங்க என்ன யூஸ் பண்றோம்னா ஹேட்ன்றது யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து மிஸ் சிங்குலருக்கு என்ன வேணும், ப்ளூரலுக்கு என்ன வரணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே நீ ஹேட் மட்டும் தான் யூஸ் பண்ற. ஆனா ஹேடுக்கு ஆஃப்டர் வர வெர்ப் வந்து தேர்ட் ஃபார்ம் வெர்ப்ல இருக்கணும். ஓகே, V3ல இருக்கணும். அது எல்லாமே V3ல இருக்கணும். பாருங்க, இப்ப ஐ ஹேட் லெஃப்ட் தி ஸ்டேஷன். வி, ஐ வந்தாலும் வி வந்தாலும் யூ வந்தாலும் தே வந்தாலும் எல்லாமே ஹேட்ன்றது மட்டும் தான் வரணும். அதே இப்போ இந்த ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஐ யூலாம் வந்ததுன்னா ப்ளூரல், தேலாம் வந்ததுன்னா வீலாம் வந்ததுன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹி, ஷி, இட் வந்ததுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல அது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அது கிடையாது, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே ஹேட் தான். இப்போ நமக்கு இது பிரச்சனை கிடையாது. எது வந்தாலும் நம்ம ஹேட் போட்டு தேர்ட் ஃபார்ம் எழுதி விட்டுறோம். இப்போ அது ரொம்ப ஈஸி. பாருங்க, ஐ ஹேட் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ கோ கிவ் கொடுத்துருந்தாங்க, கிவ், கேவ், கிவன். அப்போ தேர்ட் ஃபார்ம் வெர்ப் ஹேட், ஐ ஹேட் கிவன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்க பாருங்க, நீங்க ஒவ்வொரு இதுக்கும் நீங்க எழுதணும் கண்ணா. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, had given அப்படிங்கறது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா, அப்ப நீ இத எழுத தேவையில்ல. ஓகே, செகண்ட் ஒன், we dash to the park. அப்ப go, goக்கு 3 ஃபார்ம் வெர்ப், தேர்ட் ஃபார்ம் வெர்ப் என்ன வரணும், v1 v2 v3 ல go, went, gone, gone வரணும். அப்ப இந்த டேஷ்ல இங்க gone வரணும். முன்னாடி எல்லாத்துக்குமே had தான் வரணும். I வந்தாலும் he வந்தாலும் v வந்தாலும் எது வந்தாலும் had தான் வரணும். அப்ப had gone. Second one answer is had gone. Third one, you. You மே சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் நமக்கு அதுக்கு பத்தி கவலையே கிடையாது. had யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க வெர்ப் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. the auxiliary verb had யூஸ் பண்றோம். மெயின் வெர்ப் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. be. be கொடுத்திருக்காங்க. be வந்து என்ன வரணும், இங்க இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. be வந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, been மட்டும் தான் போறோம். been, been. ஓகே, ing ஃபார்ம்ல வரும்போது being. ஓகே, be, been, been, being. அப்ப இங்க என்ன வரணும், been, had been. Okay, then fourth one, she, he dash before 5 o'clock கொடுத்திருக்காங்க. 5 o'clock பிஃபோராவே என்ன பண்ணிருக்கான்றத பார்க்கலாம். என்ன பண்ணிருக்காங்க, sleep, sleepக்கு 3 ஃபார்ம் வெர்ப் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இங்க நீங்க என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, first one, V1, V2, V3, verb 1, verb 2, verb 3. ஓகே, verb 3 என்னென்னன்றதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க வேணா. சரியா, first one, go, went, gone. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான், ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன். இதுல இருக்கிறதுக்கு மட்டும் எழுதி போடுறேன். be, been, been, being. சரியா, next sleep, slept,
slept. Sleep, slept, slept. Pay, paid, paid. Next one, meet, met, met. Okay. Then break, broke, broken. Break, broke, broken. அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க இதுல. எஸ், இந்த இதுக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. அப்ப நீ மீதி இருக்கிற எல்லா இதையும் என்ன பண்ணிருக்கமா, அதை யூஸ் பண்ணி அது பர்டிகுலரா பாருங்க, ஹேடுக்கு பிஃபோரா இந்த இதுதான் யூஸ் பண்ணிருக்கணும். B3 தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஹேடுக்கு ஆஃப்டரா, சாரி ஹேடுக்கு ஆஃப்டரா அந்த ஆக்ஸிலரி வெர்ப் ஹேட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆஃப்டரா நீங்க இதுதான் யூஸ் பண்ணிருக்கணும். ஓகே, இதை யூஸ் பண்ணி இப்ப நீங்க ஆன்சர் சொல்லணும். ஃபோர்த் ஒன் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்லீப் கொடுத்துருக்கேன். ஸ்லீப்புக்கு இங்க என்ன வரும்? ஸ்லெப்ட். அப்ப ஹேட் ஸ்லெப்ட். ஹேட் ஸ்லெப்ட். S-L-E-P-T ஸ்லெப்ட். தென் ஃபிஃப்த் ஒன் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். she dash the bill. பே கொடுத்துருக்காங்க. என்ன வரணும்? என்ன பெய்டுன்னு வரணும்? had paid. Had paid. Next sixth one, meet கொடுத்துருக்காங்க. மீட்டுக்கு என்ன வரும்? V3. had met. had met. Okay. seventh one வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க. பிரேக்னா உடைத்தல். கேப் என்னது? ஒரு திங்ஸ் இப்படி பிரேக் பண்ணிருக்கோம்னா இந்த ரெண்டு திங்ஸ்க்கு இடையில ஒரு பிரேக் வந்திருக்குன்னு அர்த்தம், உடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப பிரேக், ப்ரோக், broken. அப்ப had broken. B-R-O-K-E-N broken. கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஓகேவா கண்ணா? சரி, இப்போ பாருங்க, let us see when you use to past perfect tense. நம்ம எந்த இடத்துல past perfect tense யூஸ் பண்றோம்ன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ரெண்டத்தமும் சரி. see, event A நிகழ்வு 1, event to B நிகழ்வு 2 என்னன்னு சொல்லி பார்க்கலாம். John had gone out. John had gone out. இப்போ go, went, gone. John had gone out. இப்போ past perfect tenseல கொடுத்திருக்காங்க. When I arrived in the office. நான் ஆபீஸ்க்கு போகங்காட்டியுமே அவன் முன்னாடி போயிட்டான். நான் ஆபீஸ்க்கு போனேன், அதுக்கு முன்னாடி அவன் போயிட்டான்னு சொல்றது தான். நான் ஆபீஸ் போகங்காட்டியுமே அவன் போயிட்டான். அவன் ஆபீஸ் விட்டு gone out, அவன் வெளியில போயிட்டான். John had gone out. இது வந்து ஃபர்ஸ்ட் நடந்தது முன்னாடியே. ஓகே, அவன் வெளியில போயிட்டான். எப்போ? when I arrived in the office. நான் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே அவன் போயிட்டான். போகும்பொழுது அவன் ஆபீஸ் விட்டு வெளியில போயிட்டான் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட், I had saved my document. நான் வந்து என்னுடைய டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கிட்டேன். before the computer crashed. கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகுங்காட்டியும், அது ரிப்பேர், அது இதாக கிராஷ்ட் ஆகுங்காட்டியும் நான் அதை சேவ் பண்ணிக்கிட்டேன். அப்போ அது ரிப்பேர் ஆகுங்காட்டியும் அது வெடிக்கங்காட்டியும் நான் வந்து என்னுடைய இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதுவும் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கு. பட் எந்த இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு? நான் என்னுடைய டாக்குமெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டேங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. நெக்ஸ்ட், we had already started cooking. அவங்க we had already started. அப்போ V3 யூஸ் பண்ணியிருக்காங்க. had. இப்போ இதுதான் past perfect. ஈவென்ட் ஏல இருக்கிறது எல்லாமே past perfect tenseல வந்துட்டு இருக்கு. சரியா? when they arrived. அவங்க வரங்காட்டியுமே நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு முறைங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு முறைங்க நம்ம வீட்டுக்கு வரங்காட்டியுமே நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். he had been tired. அவன் ரொம்ப டயர்டா இருந்தான். before I gave him work. நான் அவனுடைய வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவன் ரொம்ப டயர்டா இருந்தான். ஓகேவா? அப்ப எது? அவன் ஏற்கனவே டயர்டா இருக்கான். அப்போ இருக்கும்போது எப்படி வேலையை கொடுக்குறது? அந்த வேலையை கொடுக்குறதுன்றது ரெண்டாவது விஷயமா தான் நடக்குது. சரியா? சரிக்கண்ணா. அப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே என்ன எழுதணும்? இது உங்களுடைய ஹோம் இருக்கு. ஓகே, கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூசிங் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். லீவ், லெஃப்ட். அதுக்கு பிறகு நான் இது இருக்கிறதெல்லாம் வந்து இதில் எழுதி போடுறேன். இதை வச்சு நீங்கள் ஹோம் ஒர்க்கு ஃபில் பண்ணிட்டு வரணும். ஓகே, லீவ் கொடுத்துருக்காங்களா? LEAVE லீவ், LEFT லெஃப்ட், LEFT left. Next, started, 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 started. Next, eat, ate,
eaten. Next one. Land, landed, landed. Reach, reached, reached. reached reached சரியா கண்ணா இப்போ இந்த இருக்கிற 5 வேர்ட்ஸ்லயே என்னெல்லாம் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் had போட்டு V3 ல இருக்கிறத போட்டு நீங்க எழுதி இருக்கணும் ஓகேவா this is your homework don't forget book page number 127 ல B division it's your homework okay then next one shall I rub the board next one இப்போ past participle பத்தி பார்த்தோம்லையா சாரி past perfect tense பத்தி பார்த்தோம்லையா future perfect tense பத்தி பார்க்க போறோம் அடுத்து future perfect tense பத்தி பார்க்க போறோம் shall I rub it இருங்க இத மட்டும் ரப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் தங்க அதுவும் ரொம்ப ஈஸி சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுவுமே ரொம்ப ஈஸி தான் future perfect tense is used for actions that will be completed before someone some other point in the future அதாவது இப்போ ஏற்கனவே வந்து என்ன சொன்னா ரெண்டு நிகழ்வு அது ஒண்ணு முன்னாடி நடந்தது அதுக்கு அப்புறம் பின்னாடி நடந்தத பத்தி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ல இது முடிக்கிறதுக்கு முன்னாடி இத முடிச்சிருப்பேன்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டுமே இன்னும் நடக்கல ஆனா நடத்தும்போது எதை ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் எதை செகண்ட் பண்ணுவேன்னு சொல்ல பத்தியா அதுதான் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எது ஃபர்ஸ்ட் பண்றோமோ அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இஸ் யூஸ்ட் டு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வித் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ்ல யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்னா will have இங்க வந்து will has ன்னு யூஸ் பண்ணவே கூடாது மீன்ஸ் இப்போ he she itல வரும்போது has யூஸ் பண்ணுவோம் மத்தலாம் I you they we இதெல்லாம் வரும்போது நம்ம has யூஸ் அதெல்லாம் கிடையாது இப்போ எப்படி நம்ம வந்து past perfect tenseக்கு எல்லாத்துக்கும் had யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இல்ல என்ன பண்ணுவோம் அப்படினா future perfect tenseல will have யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் will have யூஸ் பண்ணி same like that V3 அதே மாதிரி V3 ல இருக்கிற அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லடா தங்கம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா had போட்டு V3 யூஸ் பண்ணுவோம் இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா will have போட்டு V3 யூஸ் பண்ணுவோம் புரியுதா அவ்வளவுதான் இது ரொம்ப ஹார்ட்ல எதுமே கிடையாது சரி இப்போ இங்க பாருங்க இது வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க write wrote written write wrote written next complete completed d மட்டும் போட்டா போதும் ed போட கூடாது ஆல்ரெடி இங்க e இருக்கு அதனால d மட்டும் போட்டா போதும் completed next win won one the win one அப்படி சொல்றோம் இல்லையா the next one invite பண்றதுனா என்னமா அழைக்கிறது சரியா invited ed வந்துச்சுனாலே மோஸ்ட் ஆஃப் வந்து மூணு அந்த V3 லயுமே பாத்தீங்கன்னா அந்த ed ஃபார்மே தான் அப்படியே தான் சொல்லி வரும் ஓகேவா the next one spend பண்றதுனா என்ன ஸ்பெண்ட் பண்றோம் அப்படினா அவங்களுக்காக செலவழிக்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க மணி ஸ்பெண்ட் பண்ணாங்க செலவழிக்கிறது சரியா பை spend get got gotten அப்படினு எழுதலாம் gotten மட்டும் எழுதலாம் get got gotten அப்படினு எழுதலாம் இல்ல gotten எழுதலாம் சரியா கண்ணா the next one eat நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லையா eaten சரியா இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே நாம என்ன பண்ணணும் will have மட்டும் நீங்க ஆட் பண்ணி V3 ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்
சொல்லிருக்கேனா? ஓகே. இப்போ we dash the painting by tomorrow. அப்ப என்ன வரும்? அவங்களால, அதாவது we will have completed the painting by tomorrow. நாளைக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. பெயிண்டிங் வந்து நாளைக்கு அவங்களால கம்ப்ளீட் பண்ணப்படும், முடிவடையும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்க என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் வந்து will have complete என்ன வரும்? third form verb completed. வந்துட்டு எழுதமா? Then you same like that. You dash the match by this time tomorrow. நாளைக்கு நேரம் நீ என்ன பண்ணிருப்ப? வின் பண்ணிருப்ப. வின் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வரும்? will have won. அதாவது will win உடைய third form verb won. Okay. Then third one, they dance everyone to marriage by next week. அடுத்த வாரத்துல எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருப்பேன், அவங்க பண்ணிருப்பாங்க, அவங்க பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன வரும்? they will. third form invite என்ன பாருங்க? they will have. என்ன வரும் third form verb? inviteக்கு invited. invited. Okay. Then fourth one, he dash all the money within an hour. ஒரு மணி நேரத்துல எல்லா பணத்தையும் செலவழிச்சிடுவேன். spent third form verb என்ன? will have spent. Fifth one, she dash a job in America by next year. அவ அமெரிக்கால அடுத்த வருஷம் ஜாப் வாங்கியிருப்பா. அப்ப என்ன வரும்? will have got. அடுத்த வருஷம் வாங்கியிருப்பா, வாங்கிடுவா. will have got. gotனு எழுதலாம், gotten கரெக்ட் தான். get got gotten அப்படின்னு எழுதலாம். சரியா? நெக்ஸ்ட் ஒன், it dash. it வந்திருக்கு, அது சாப்பிட்டுச்சு. பாடு மாடுலாம் சொல்லும் போது அது இதுன்னு சொல்றோம், அந்த மாதிரி சொல்லலாம். it dash all the candies. என்ன வரும்? it will have eaten. eaten. will have eaten. சரியா கண்ணா? அப்ப third form verb உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. past tense ன்னு வந்தாலே நீங்க had யூஸ் பண்ணி V3 எழுதணும். future ன்னு வந்தாலே will have யூஸ் பண்ணி third form verb எழுதணும். ஓகேவா? ரொம்பலாம் நீங்க கசக்கிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. மூளையை போட்டு கசக்கிக்காதீங்க. சரியா? past perfect tense ன்னு வந்துச்சுன்னா perfect tense அப்படினாலே கண்டிப்பா auxiliary verb வரணும். சோ நீங்க past ன்னு வரும்போது had, future ன்னு வரும்போது will have. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காகவே புக் பேஜ் செலக்ட் அட் த போர்ட். B1 மார்க் கரெக்ட், அதாவது டிக் மார்க் எதுக்கு போடணும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. ராங் மார்க் எதுக்கு போடணும்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. ஐ வில் ரீட் சம் sentences. You find out which one is the past perfect tense, which one is the future perfect tense. Okay? I had gone my grandma's house. I had. அப்ப had ன்னு வந்திருக்கு. அப்ப அது என்னது? past perfect tense. அப்ப first one என்ன வரணும்? tick. first one என்ன வரணும்? tick. next second one பாருங்க. The boy will have grown up like a man in few years. இவன் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய மனுஷன் மாதிரி வளர்ந்திருப்பான். அப்ப will have வந்திருக்கு. அப்ப அது என்னது? future tense, future perfect tense. So wrong. next, she will have made the cake by 8 o'clock. அவ வந்து 8 மணிக்கெல்லாம் கேக் ரெடி பண்ணிடுவா. will have. So future tense. Here also we want to put wrong. The next one, they had cooked the vegetables. They had ன்னு வந்திருக்கு. அப்ப அது என்ன வரணும்?
correct. Past perfect tense. So tick. The last one. Muthu will have returned from Sri Lanka by next month. Muthu will have returned. Will have வந்திருக்கு. அப்ப என்ன வரணும் அது? Future perfect tense. So you want to put the wrong symbol. Okay. You completed. The next one, yours homework division 3. Next one, yours homework division 3. I have posted the letter. இதுக்கு நீங்க மாத்தி எழுதணும். Past perfect tenseல எழுதும்போது I had posted the letter அப்படி எழுதிருக்கணும். Future perfect tenseல எழுதும்போது I will have posted the letter. Okay, first one only do for you. First one past perfect tense எழுதும்போது past எழுதும்போது பாருங்க past tense வந்தா என்ன சொன்னேன் I had போடணும். third form verb என்ன வரணும்னு சொன்னேன் post க்கு posted the letter. Posted the letter. Okay, next future tense எழுதும்போது future tense வரும்போது I will have வரணும். I will have வரணும். I will have posted the letter. Okay, இந்த மாதிரி நீங்க இத change பண்ணி எழுதி இருக்கணும் பண்ணா. Same like that remaining 4 sentence you want to write it. Shall I rub the board? இந்த மாதிரி தான் நீங்க ரிமைனிங் இருக்கிற 4 சென்டென்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கான வெர்ப்ஸ்ல மட்டும் நான் எழுதி போடுறேன் பாருங்க. வெர்ப்ல நீங்க 3 ஃபார்ம்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கறத இஸ் ரைட்டிங் அவுட். போர்ட பாருங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? she had இதுலயே bought தான் கொடுத்திருக்காங்க. எல்லாமே தேர்ட் ஃபார்ம் வெர்ப் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க எழுதி போங்க வேணா posted posted. Next one, she bought buy, B-U-Y, buy, bought, then third one, finish, வந்தாரா finishedனு வந்திருக்கணும் இல்லையா? Then fourth one, build, B-U-I-L-D, build, built வந்து B-U-I-L-T, built. Third form verb அதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கணும். Next one, cooked, இது நீங்க யூஸ் பண்ணிட்டனா அந்த ரிமைனிங் 4 சென்டென்ஸ்க்கும் நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதி இருக்கணும். ஓகே, this homework you all remember that one again you want to remember that மறுபடி சொல்லணுமா என்ன? அதாவது book page number 127 ல B division, then 129 C division. Okay, धन्यवाद to all.